ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களை அவர் தந்திருக்கிறார். சிறப்பான சுதந்திரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல ஈவுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தெய்வீக காவல் நமக்கு உண்டாகி இருக்கிறது. நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்த்திருக்கிறது. நம்முடைய தேவைகள் அனைத்தும் அற்புதமாய் சந்திக்கப்பட்டிருக்கிறது. அதனால நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனை துதிங்க, உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் ராஜா, அவர் கர்த்தர், அவர் தேவன். அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை. அந்த தேவனுக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உங்களை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் கர்த்தர் என்ன இந்த ஆராதனையில் ஆளுகை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க நல்ல கை உயர்த்தி, ஆண்டவரே என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் நினைவுகளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் எண்ணங்கள், சிந்தைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வேற எந்த எண்ணங்களும் எனக்கு இருக்கக்கூடாது, வேற எந்த யோசனைகளும் எனக்கு இருக்கக்கூடாது. எதையாவது நான் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த பிரசன்னத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. இந்த தேவ சமூகத்தை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனையே சுவுக்கே, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு. ஆராதனையே சுவுக்கே, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு. தினம் அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். தப்புவிக்க வல்லவர் இயேசு என் தப்பிதங்களை மன்னித்தார். தப்புவிக்க வல்லவர் இயேசு என் தப்பிதங்களை மன்னித்தார். தாயை போல தேற்றிடுவார், தாயை போல தேற்றிடுவார். தடையெல்லாம் நீக்கிடுவார் இயேசு, தடையெல்லாம் நீக்கிடுவார். ஆராதனையே சுவுக்கே, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு. சேர்ந்து பாடுங்க. ஓ, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு. தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். பரலோக கீத சத்தம் இந்த பாரினில் ஒலிக்கட்டுமே. பரலோக கீத சத்தம் இந்த பாரினில் ஒலிக்கட்டுமே. பரிசுத்தர்கள் பாடி மகிழ்வார், பரிசுத்தர்கள் பாடி மகிழ்வார். பரலோக தேவனையே, நம் பரலோக தேவனையே. ஆராதனையே சுவுக்கே, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு. ஆராதனையே சுவுக்கே, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு. தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். மேகமீதில் இயேசு வரும் நான் மிக வேகமாக நெருங்கிடுதே. மேகமீதில் இயேசு வரும் நான் மிக வேகமாக நெருங்கிடுதே. மறுரூபமே அடைந்திடுவோம், மறுரூபமே அடைந்திடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம், நாம் மகிமை
மகிமையில் பறந்திடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு. ஆமென். ஓ, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். நித்திய கன மகிமை என் நேசருக்கு உண்டாகட்டும். நித்திய கன மகிமை என் நேசருக்கு உண்டாகட்டும். ராஜ்யமும் வல்லமையும் ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றும் உண்டாகட்டும். பூவில் என்றென்றும் உண்டாகட்டும். ஆராதனை இயேசுவுக்கே, என்னை ஆட்கொண்ட தேவனுக்கே. ஆமென். ஓ, தினம் அல்லேலூயா கீதம் நான் பாடிடுவேன். தினம் அல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா கீதம் பாடுறீங்க? ஹல்லேலூயா. உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்களா? தினம் அல்லேலூயா. ஆராதனையில் மட்டும் அல்லேலூயா இல்லை, ஆராதிக்கிற நேரத்தில் மாத்திரம் அல்லேலூயா இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க உயர்த்த பாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல கரங்களை அசைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை போல யார் இருக்கு ஆண்டவரே? ஆமென். உங்களை போல யாரு செயல்பட முடியுமா ஆண்டவரே? உங்களை போல யாரு ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்ய முடியுமா ஆண்டவரே? உங்களை போல யார் எங்க கூடவே இருக்க முடியும் ஆண்டவரே? நீ எவ்வளவு பெரியவர், பெரியவர், பெரியவர். வறட்சிகளை வயல் நிலமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கண்மலையின் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு, தேவ மகிமை உண்டு, அக்கினி உண்டு, அபிஷேகம் உண்டு, விடுதலை உண்டு, வார்த்தை உண்டு. நான் அதனால் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்க மாட்டேன். நல்ல முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு ஆராதிப்பேன். அந்த உன்னதமான தேவனை உண்மையாய் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதித்து ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையும் தேவ வல்லமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையும் தேவ வல்லமை. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமால் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், கம்பீர சத்தமால் முழக்கமிடுவேன்.
நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் தேவ மகிமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ பிரசன்னம் உண்டு உண்டு. நான் துதிக்கும் தேவ பிரசன்னம். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நல்ல கைத்தட்டி முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் தயங்கவும் மாட்டேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனை ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதித்து ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வே. நல்ல கரங்களை தட்டி இந்த ஆராதனையில் இருக்கிற தேவ பிரசன்னம் கவலைகளை மாற்றட்டும், பலவீனங்களை மாற்றட்டும், பயங்களை மாற்றட்டும், அற்புதங்களை காண செய்யட்டும். ஒரு நிரந்தரமான விடுதலையை தரட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்திற்கான வழிகளை திறக்கட்டும் ஆண்டவரே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, அபிஷேகம் பெற்ற எல்லாம் நல்ல ஆவியில நிறைந்து, ஆவியானவரே அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலம் ஒவ்வொரு சிரசின் மேலும் ஊற்றப்படுவதாக. ஆனந்த தைல அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேல எவ்வளவு கிருபையாய் இருக்கிறார், நம்ம எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்புக்கு என்ன ஈடு நம்மளால செய்ய முடியும்? எத்தனை பேர் அன்பின் நிமித்தம் ஆராதிக்கிறீங்க? ஆண்டவர் மேல உள்ள பாசத்தின் நிமித்தம் எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? உங்க அன்பு எவ்வளவு மேலானது ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு உண்மையானது ஆண்டவரே. பலியாகி என்னை மீட்டீரையா, என் பாவங்களுக்காக உங்களையே கல்வாரி சிலுவையில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த தாய் உள்ளத்திற்காக ஸ்தோத்திரம்பா. அந்த தகப்பனை போல தூக்கி சுமக்கிறதற்கு ஸ்தோத்திரம்பா. எங்களெல்லாம் மன்னித்தீரே, நன்றியப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய்
வந்தீரையா ஐயா ஒளியா. கைகளை உயர்த்தி அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே, அப்பா உம்மை ஆர்வமுடன் நேசிக்கிறே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. கண்ணீர் துடைக்கும் மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. விண்ணக பேரின்பமே ஐயா, விண்ணக பேரின்பமே, அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே, அப்பா உம்மை நேசிக்கிறே, நேசிக்கிறே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீதான் ஐயா, எல்லாம் நீதான் அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே, அப்பா உம்மை இயேசுவே நேசிக்கிறே. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, பிரிக்காதையா. என் நேச நீர்தானையா ஐயா, என் நேச அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே, அப்பா உம்மை நேசிக்கிறே. என் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த வாரம் இன்னும் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் அவ்வளவுதான். 8வது மாதம் என்ன செய்ய போகுது, முடிய போகிறது. ஆண்டவர் தான் நமக்கு துணையா இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக அவர் யாவையும் செய்திருக்கிறார், எனக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கிறார், அவர்கிட்ட நான் உதவிகளை பெற்றிருக்கிறேன், அதனால நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நினைச்சு நல்லா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனதார நன்றி சொல்லுங்க. இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது, நீங்க செஞ்ச நன்மைய நான் பாடி கொண்டாட வந்திருக்கிற ஆண்டவரே. சாதாரணமான நன்மைகள் அல்ல, எனக்கு மிகவும் தேவையானது ஆண்டவரே.
என் வாழ்வை ஒரு பெரிய திருப்பத்திற்கு நேராய் நடத்தினது ஆண்டவரே. இந்த நன்மைகள் எல்லாம் என்னால மறக்கவே முடியாத ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம அப்படி நன்றி சொல்ல அநேக காரியம் இருந்தாலும் சில நேரத்தில் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாருன்னு புரியல. சில நேரத்தில் தெரியல ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சோதனை, கர்த்தர் ஏன் இதை எனக்கு அனுமதிக்கிறார், இதெல்லாம் நான் சகித்துதான் ஆகணுமா? நமக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கர்த்தர் நன்மையானதை தருவார். தீமையா இருந்தாலும் அதை நன்மையா மாற்றுவார். துக்கத்தையும் ஆண்டவரால் சந்தோஷமா மாற்ற முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பத்தார் ஒரு 17,000 ரூபாய் பணத்தை கடனை வாங்கியிருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு அவங்க திரும்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு 17,000 ரூபாய் கொடுத்தவங்க நாளைக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் தான். மீன் பிடிக்கிறது தான் அவங்களுடைய தொழில். அந்த நாட்கள் மீன் அதிக வரத்தில்லாத காலம், வருமானம் குறைவு, ரொம்ப கஷ்டம். இந்த மனைவி எங்க நாளைக்கு 17,000 ரூபாய் நம்ம கொடுக்கணும், என்னமா இப்படி திடீர்னு கேட்டா என்ன செய்யறது, நமக்கு வருமானம் கம்மியா இருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதமா தேவைகள் என்ன செய்வார், சந்திப்பார். இதுவரைக்கும் மீன் நீங்க பெரிய அளவுல பிடித்து சம்பாதிக்காம இருக்கலாம், ஆனா நமக்கு இப்போ அவசிய தேவை, கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த கணவர் போயிட்டார். இந்த மீன் பிடிக்கிறவங்க 2 ஷிஃப்டா மீன் பிடிப்பாங்க. அதிகாலையில போய் ஒரு வலையை விரிச்சு மீன் பிடிச்சி ட்ரை பண்ணா வீட்டுக்கு ரொம்ப கவலையோடு வர்றாரு. ஏன்னா அன்னைக்கு வலையில ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா தேவை எவ்வளோ, நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஒரு மீன் கூட இல்லை. ரொம்ப சோகம், ரொம்ப வருத்தம். அவங்க கவலையா வர்றதை பார்த்தோன்னா அவங்க மனைவி, அந்த அம்மா, ஏங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, எப்போது 2-3 சின்ன மீனாவது கிடைக்கும், ஆனா இன்னைக்கு ஒரு மீன் கூட நிச்சயல கிடைக்கல. அப்ப அந்த அம்மா உற்சாகப்படுத்திருக்காங்க. பேதுரு இந்த மாதிரி தான் ஒரு நாள் வெறும் போட்டோட வலையை என்ன செஞ்சிருந்தார், கழுவிட்டு இருந்தாரு. அவர் என்ன தைரியத்துல அந்த வலையை போட்டு மீன் பிடிச்சாரு, ஏசப்பா சொன்ன வார்த்தையினால தானே. அப்ப என்ன நடந்திருக்கும், அந்த மீன்கள்ட்டெல்லாம் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வலையை போடும்போது நீங்க எல்லாம் அந்த வலையில என்ன செஞ்சிடணும், வந்துடணும்னு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பேதுரு 2வது வலையை போட்டப்ப மீனெல்லாம் மொத்தமா வந்து என்ன செஞ்சுட்டு, அதே மாதிரி இப்ப 2வது தடவை நீங்க போங்க, நம்பிக்கையோட போங்க, ஏசப்பா மீனுக்கு என்ன செய்வாங்க, கட்டளையிடுவாங்க, ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை அவருக்கு கொஞ்சம் உற்சாகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் வருத்தம் தான், ஏன்னா அவருக்கு தானே கடல் நிலைமை தெரியும். இன்னொரு பக்கம் மனைவி சோர்ந்து போகாம வசனத்தெல்லாம் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துறாங்களே, பரவாயில்லன்னு சந்தோஷத்துல இப்ப போய் கொஞ்ச நேரத்துல போன் பண்றாரு, ஏமா நமக்கு ஒரு நல்ல பெரிய மீன் கிடைச்சிருக்கு. இந்த அம்மா கேட்குறாங்க, எவ்வளோ பெரிய மீன்? அவருக்கு 2 பிள்ளைங்க. அவர் சொல்லிக்க, இந்த 2 பிள்ளைகள் வெயிட் எவ்வளவோ அவ்வளோ வெயிட்ல ஒரு பெரிய மீன் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, இந்த விலை எவ்வளோ போகும் அந்த மீன்? ஒரு 10,000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அதோட கூட சில இன்னும் மற்ற மீன்களும் அவருக்கு வலையில் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இப்போ பிடிச்சி கரைக்கு வந்து ஏலம் போடுறாங்க. நடந்தது என்ன தெரியுமா, அந்த ஒரு பெரிய மீனை 17,050 ரூபாய்க்கு விலை போயிருக்கு, ஏலம் போயிருக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிற மீன்களும் விற்பனை செய்யப்பட்டது. இப்போ நாளைக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு தேவையான பணமும் வந்துட்டு, அன்றைக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கான வழியும் கிடைச்சிட்டு. நம்முடைய தேவன் இப்படிதான் செய்வார். ஒருவேளை இந்த மந்த் எண்டில் வந்திருக்கிற நீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல அவர் போயிட்டு எம்டி ஹேண்டடா வந்தது மாதிரி ஒருவேளை வந்திருக்கலாம். பாஸ்டர் ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், பாஸ்டர் ஃபாஸ்டிங் வந்து பார்த்துட்டேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி அலைஞ்சு பார்த்துட்டேன், காத்திருந்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த மீதமுள்ள ஒரு வாரம் செகண்ட் ரவுண்டு பாரு. இந்த வாரத்தில் கண்டிப்பாக அற்புதம் செய்ய முடியும். இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்கள் தேவை அவரால் சந்திக்க முடியும். இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களுக்குள்ள உங்கள் சூழ்நிலை ஏசப்பாவால் மாற்ற முடியும். நீங்க அப்ப சொல்லுவீங்க, இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது, உங்க நன்மையை நான் பாடி கொண்டாடுவேன். எத்தனை பேர் கர்த்தர் அப்படியெல்லாம் செய்வார் நம்புறீங்க? நல்லா கை உயர்த்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, தேவைகள் எப்படி இருக்கு, எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இதுலலாம்
நீங்க செய்த நன்மையை நினைச்சு நான் சொல்ல போறேன். இது உம்மால் ஆயிற்றுன்னு சொல்ல போறேன் ஆண்டவரே. அது அதிசயமானதுன்னு சொல்ல போறேன் ஆண்டவரே. உங்க நன்மையை இந்த மாசம் முடிஞ்சு ஒரு புதிய மாதத்திற்குள்ள போகும்போது கொண்டாடி மகிழ்ந்து பாடி துதித்து தான் நான் போவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஒரே ஒரு கை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. தகப்பனே, இது அப்படியே அனுபவமா மாத்தி தந்த இந்த கடைசி வாரத்துல நன்மை என்றாக நினைச்சிருங்க. தேவைகளெல்லாம் சந்திச்சிருங்க. ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருங்க. சாட்சியாய் நிலை நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.